வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஆலய கும்பாபிஷேகத்தை உள்நாட்டு அர்ச்சகர் தலைமையேற்று நடத்த வேண்டும். மலேசிய இந்து அர்ச்சகர்கள் சங்கம் உறுதிப்படுத்தும். தேசம் செய்திகள் யுவராஜ். நாட்டின் ஆலய கும்பாபிஷேக வைபவத்தை உள்நாட்டு அர்ச்சகர்கள் தலைமையேற்று நடத்துவதை மலேசிய இந்து அர்ச்சகர்கள் சங்கம் உறுதிப்படுத்தும் என 2026 முதல் 2027 ஆண்டு தவணைக்கு மலேசிய இந்து அர்ச்சகர்கள் சங்கத்தை தொடர்ந்து வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் நடப்பு தேசிய தலைவர் சிவகாம சிறுன்மணி சங்கரத்னா ஸ்ரீ டாக்டர் ராம நித்யானந்த சிவாச்சாரியார் எடுத்துரைத்தார். வணக்கம். திருச்சிற்றம்பலம். மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் தேசிய தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் மூனானா ராம நித்யானந்த குருக்கள் உரையாற்றுகின்றேன். மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் 32ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் சற்று முன்புதான் நிறைவு பெற்றன. இதில் மீண்டும் அடியேனை தேசிய தலைவராக தேர்வு பெற்றதற்கு இங்கு வருகை தந்து என்னை தேர்ந்தெடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு தழுவிய விதத்தில் மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தில் 444 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதில் இன்னைக்கு வந்தவர்கள் மட்டும் 90 உறுப்பினர்கள் வருகை தந்தார்கள். அதில் எனக்கு 59 வாக்குகள் பெற்று பெரும்பான்மையில் அடியேனை தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எனது மனப்பூர்வமான நன்றியினை இந்த குருமார்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஈராண்டு 26-27க்கு நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கம் குருமார்களை சிவாகம முறைப்படி பயிற்றுவித்தல், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மாணவர்களுக்கும் சமய பயிற்சி வழங்குதல், நல்ல ஒழுக்கமான பண்பு நிறைந்த அர்ச்சகர்களை உருவாக்குதல் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒழுக்கமுள்ள நெறி படைத்த அர்ச்சகர்களை உருவாக்குவதல், ஆகம பயிற்சிகளை ஏற்று நடத்துதல், இந்து மாணவர்களுக்கு சமய பயிற்சி நடத்துதல், சமய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், நாடெங்கும் ஒரே மாதிரியான சமய சடங்கு முறைகளை ஒருங்கிணைப்படுத்துதல் போன்ற தமது தலைமைத்துவ காலத்தில் செயல்படுத்தப்படும் என சுழுரித்தார். ஈப்போ ஜலபாங் தம்பஹான் எனுமிடத்தில் செயல்படும் சங்க பாடாசலை மண்டபத்தில் நிகழ்ந்த 32ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்தம் 81 உறுப்பினர்களில் இவருக்கு 59 வாக்குகள் கிடைக்கப்பெற்று இச்சங்கத்தில் ஏறக்குறைய 444 பேர் உறுப்பினராக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து இந்து பெருமக்களுக்கு ஒரு சரியான சமய சேவையை இந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பெறும் என்று பெருமனதுடன் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு, அடியேனுடைய இந்த நிர்வாகத்தில் எனக்கு துணைத் தலைவராக சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிரம்பான் மாநில நெகிரி சிம்பிலான் மாநில ஹிந்து சங்க தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு எனக்கு துணைத் தலைவராக அமைந்துள்ளார்கள். தேசிய பொதுச் செயலாளராக ஜொகூர் மாநில அர்ச்சகர் சங்க தலைவர் சிவஸ்ரீ குஞ்சுக்கண்ணன் அவர்கள் பெரும்பான்மை வாக்குகளில் தேர்வு பெற்றார்கள். துணை செயலாளராக சிவஸ்ரீ சூனா பத்மநாத குருக்கள் ஏகமனதாக தேர்வு பெற்றார்கள். தேசிய பொருளாளராக சிவஸ்ரீ டாக்டர் தேவசேனன் குருக்கள் அவர்கள் தேர்வு பெற்றுள்ளார்கள். அதே போன்று மாநிலங்களில் கடாபர்லிஸ் புலாப்பினாங்க மாநிலத்தில் சிவஸ்ரீ சண்முகம் குருக்கள், சிவஸ்ரீ டாக்டர் சரவணன் குருக்கள், சிவஸ்ரீ தொடர்ந்து பேராக் மாநிலத்தில் தினேஷ் குருக்கள், சிவஸ்ரீ கிருஷ்ணன் ராஜேந்திர குருக்கள், ஸ்லாங்கூரில் சிவஸ்ரீ குணசேகரன் குருக்கள், சிவஸ்ரீ சுரேஷ் குருக்கள், நெகிரி சிம்பிலான் மாநிலத்தில் சிவஸ்ரீ கமலக்கண்ணன் குருக்கள், சிவஸ்ரீ சண்முகம் குருக்கள், ஜொகூர் மாநிலத்தில் சிவஸ்ரீ ஆறுமுகம் குருக்கள் மற்றும் விஷ்ணு குருக்கள், இன்னும் ஈப்போவை சேர்ந்த
சிவஸ்ரீ விஷ்ணு குருக்கள், கதிரவன் குருக்கள் இவர்களெல்லாம் இணைந்து இந்த ஆண்டு மத்திய செயலவை உறுப்பினராக தேர்வு பெற்றுள்ளார்கள். இவர்கள் நாம் எடுத்திருக்கின்ற இந்த நோக்கங்களை ஒன்றாக செயல்பட்டு நிறைவேற்ற உறுதிமொழி எடுத்துள்ளார்கள். ஆதலால் அவர்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து இப்பெரிய சமய நோக்கங்களை நிறைவுபடுத்துவார்கள் என்று இந்த வேளையிலே பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தேசிய துணைத் தலைவராக டாக்டர் சிவஸ்ரீ ஆனந்த் கோபி, தேசிய பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ ராம குஞ்சிக்கண்ணன் குருக்கள், துணை பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ பத்மநாத குருக்கள், கௌரவ பொருளாளர் டாக்டர் சிவஸ்ரீ தேவசேனன் குருக்கள் மற்றும் 12 அர்ச்சகர்கள் மாநில பிரதிநிதிகளாக தேர்வு பெற்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.